வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். படத்துக்கு வாழ்த்துக்கள். எனக்கு என்ன கேள்வினா வந்து, படத்துல வர ஒவ்வொரு கதாபாத்திரத்து வழியாவும் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் அதுல சொல்லியிருப்பீங்க. அது எனக்கு புரிஞ்சுது. அந்த குழந்தை கதாபாத்திரம் வழியா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத மட்டும் எனக்கு விளங்கல சார். குழந்தை கதாபாத்திரம் வரும்ல, கொய்யா எடுத்துட்டு வரும். அந்த குழந்தை கதாபாத்திரம் வழியா என்ன சொல்ல வரீங்கன்றத மட்டும் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல சார். அது மட்டும். ஆனா அந்த குழந்தை கதாபாத்திரம், அந்த கேரக்டர் and there is another character that housemaid, they both have character names. அவருக்கு மட்டும் தான் நான் பேர் வச்சிருக்காங்களே. ஆனா வந்து அந்த உஷா கேரக்டர் இருக்கு, ஹவுஸ்மேடு, அந்த இந்த குழந்தை, வேற யாருக்கும் இந்த படத்துல கேரக்டர் நேம் கிடையாது. அது என்னன்னா, உஷா லைஃப் ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கு உஷா லைஃபுக்குள்ள. ஆனா அவ வந்து பீரியட்ஸ் டேலும் இந்த மாதிரி ஃபேமிலியில வந்து கிச்சனுக்குள்ள ஒர்க் 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 பண்ணிட்டே இருக்கு. ஆனா அவங்களோட குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவர் படிக்கிறது ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அது பெண் குழந்தை, மீன்ஸ் மேபி பெண்ணோ பொண்ணா ஆம்பளை என்ன குழந்தையாலும் சரி, அவங்க வந்து படிக்க வைக்கிறது. அதுக்குதான் அவ அந்த ஹவுஸ்மேட் வேலை பண்ணுது. அந்த வேலை பண்ணும்போது அவர் வந்து அந்த சிஸ்டம் எல்லாம் பிரேக் பண்ணி தான் ஒர்க்கிங் she is working inside the house. I already told that she is working on her periods also. ஆனா வந்து அந்த அந்த சின்ன பொண்ணு தெரியாம என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன அவங்க தெரியாது, அவங்களோட லைஃப் அவங்க பண்ணது தப்பா ஒரு ராங்கோ ஒரு அவங்க பண்ணது சரியா தெட்டா ஒன்னும் புரியாம தான் அந்த அந்த சின்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து நிமிஷா நம்மளோட ஹீரோயின் கிட்ட போனது அந்த மாதிரி தான். ஆனா அவருக்கு தெரியாது. பட் அவங்க பண்ணது ஒரு ஒரு கரெக்டான கரெக்டான விஷயம் தான் பண்ணுது. பீரியட்ஸா இருக்கும்போது அங்க போய் அவங்க டச் பண்ணியா எதுவுமே வராது. அது அந்த குழந்தைக்கு தெரியும். only because of her only because of her innocence, or only her because of she is not having lot of information. That's why. ஆனா 2 or 3 year later இந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு நிமிஷ கிட்ட போகாது. அவங்க வந்து மாலிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு அவகிட்ட போகாது. ஆனா வளரும் போது நம்ம படிக்கிற விஷயம் எல்லாமே ராங் தான். கிரேட் இந்தியன் கிச்சன் ஃபேஸ் பண்ண சென்சார்ல ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்ன? ஸோ அதுக்கப்புறம் நீஸ் டீமை நீங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அப்போ ஓடிடில இப்ப ப்ரெசென்ட்டா இருக்க நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், என்ன விஷயம் சொல்லி ஃபர்ஸ்ட் அதை நிராகரிச்சாங்களா? இல்ல ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம நீஸ் டீமை சூஸ் பண்ணோம்? ஸோ இந்த 2 கேள்விக்கு மட்டும் பதில் வேணும் சார். சென்சர்ல ஒரு விஷயம் கிடையாது. நாம வந்து நானும் என் ப்ரொடியூசர் ஜோமன் வந்து நிறைய பயந்து இருந்தது. we are afraid about censoring. ஆனா அது வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ். பிகாஸ் only because I think more than 2 or 3 members they are females. I think that's why Great Indian Kitchen got a easy sense. அது very ரொம்ப ஈஸி தான் அந்த அந்த ப்ராசஸ். நாங்க நிறைய பயப்பட்டேன், ஆனா அப்படி ஒன்றும் நடக்க மாட்டேன். கிளீன் யூ கிடைச்சிடுச்சு. ஆனா அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வாட்டி கூட சொல்லுமா சார்? இப்போ பாப்புலர் நெட்வொர்க் இது ஓடிடி தளங்களான நெட்ஃபிளிக்ஸும் அமேசானும் ஃபர்ஸ்ட் ஏன் த கிரேட் இந்தியன் கிச்சன் அதுல வந்து ரிலீஸ் ஆகல? நீஸ் டீமை நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க? ஓகே ஓகே, தேங்க்யூ. அது அது என்னன்னா, நம்ம வந்து ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் காப்பி ஆயிடுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் கிட்ட பேசியாச்சு. அதுல வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு, இந்த கேரளால இருக்குன்னு டாப் சாட்டலைட் சேனல்ஸ் கிட்ட எல்லாம் பேசி இது படம் ரிலீஸ் பண்ணதுக்கு. பட் யாருமே சப்போர்ட் பண்ணல. அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இவங்க எல்லாம் ரீசனை எங்களுக்கு தெரியாது. தே ஆர் நாட் accept this movie. And some television channels, satellite channels, அவங்க வந்து அவங்க பயமா இருந்தது இந்த படத்தோட பொலிட்டிக்ஸ். அவங்க வந்து ரொம்ப விஷயம். ஆனா we have only one option, நீஸ் ஸ்ட்ரீம் supporters. That's why the movie came via நீஸ் ஸ்ட்ரீம். வேற யாருமே இல்ல இருந்த அந்த டைம்ல நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு நீஸ் ஸ்ட்ரீம் மட்டும் தான் இருந்தது. அதுதான். அதுக்கப்புறம் அமேசான் வந்து எப்படி சார் அப்ரோச் பண்ணாங்க?
அதுக்கப்புறம் படம் வந்து நிறைய டாக் ஆயிடுச்சு. இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலும் எல்லாமே நிறைய பேன் இண்டியன் ஃபிலிம் மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் தே ஆர் அப்ரோச்சிங் அஸ். தே ஆர் they would like to do in the basis of profit sharing. That's why after that அமேசான்ல படம் வந்தது. அந்த அதுதான் ரீசன். இந்த படம் வந்து ரொம்ப டாக்கட்டிவா ஆயிடுச்சு. அதுதான் ரீசன். இது வந்து இப்போ அமேசான் ஒரிஜினல் இல்லை, அது ப்ராஃபிட் ஷேரிங்ல அங்க கிடக்குது. இப்போ வந்து அமேசான் வந்ததுக்கு அப்புறம் தான் getting lot of audience worldwide. Lot of guys watching our movie. Okay. வணக்கம். முதல் தேங்க்ஸ் சார், ஜோ சார். தேங்க்ஸ் ஃபார் உங்கள் படத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் படம் பார்த்து வந்து நமக்கே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு, உணர முடிஞ்சிச்சு. மூஞ்சில் அடிச்சா மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தோட ஃபிலிம் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிருந்தது, ப்ளஸ் வந்து என்ன கண்டென்ட்டோ அதுக்கான விஷயங்கள் நம்ம இது உலக படங்களை நிறைய பார்ப்போம். நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்ல கூட நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் திரைக்கதையோட சுவாரஸ்யத்துக்காக சேர்ப்பாங்க. பட் இந்த படத்துல அப்படி எதுவுமே இல்லாம, பட் கண்டென்ட் என்னவோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தீங்க. அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணது வந்து இட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸ்டார்டிங்ல இருந்து அதான் வச்சிருந்தீங்களா, இல்ல எப்படி ஃபைனலைஸ் ஆனது எப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணிக்க முடியுமா? தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின். அண்ட் நான் வந்து என்னன்னா, என்னோட தேர்ட் ஃபிலிம் இதுக்கப்புறம் நான் வந்து எப்போ யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா இனி ஒரு படம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஃபிலிம் மேக்கிங்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த we are part of the history of cinema. Otherwise people will ignore us. That's why purposefully நான் என்னோட கேமராமேன் சாலு, we have no idea about what is our next. அடுத்த படம் எதுன்னு தெரியல. ஆனா நமக்குள்ள ஒரு இது இருந்தது, நம்ம இந்த டிஃப்ரெண்டான ஒரு படம் பண்ணணும். அது வந்து ஸ்டோரி டெல்லிங்ல, ஸ்கிரீன் பிளேல எல்லாமே. ஆனா அந்த டைம்ல தான் இந்த மாதிரி கிரேட் இண்டியன் கிச்சன் தாட்ஸ் எனக்குள்ள வந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு சாதாரண படம் பண்ணும்போது அதை அப்ரோச் பண்ணல. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான we are trying to do it in different, but I don't know how it will work well or not. கொஞ்சம் எல்லாம் நம்ம வந்து டிஃப்ரெண்டான அது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஃபுல்லி டோட்டலி இதை வந்து புது சினிமா அப்படி ஒன்றும் நான் சொல்லலை. ஆனா வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிது. இந்த ஒரு சீனுக்கு எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி எடிட் அதுல வேணும். ஆனா நான் ஒரு எடிட்டிங் ஆர்டர்ல தான் நான் வந்து ஸ்கிரீன் பிளே எழுதியது. ஆல்மோஸ்ட் மோர் தேன் 200 மோர் சீன்ஸ் இந்த ஸ்கிரீன் பிளே. அது வந்து 1.5 மணிக்கூர் படம். அது 200 மோர் தேன் 200 சீன்ஸ்னா அது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ அவனோட முன்னாடி படத்துல எல்லாம் மேக்சிமம் 100 சீன்ஸ் அவ்வளவுதான் இருக்கு. இது வந்து பர்பஸ்ஃபுல்லி தான். ஆனா வந்து சப்ஜெக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இது இந்த மாதிரி பண்ணலாம், இது இந்த மாதிரி பண்ணலாம். நானா சாலு அவரோட படத்தோட டிஓபி, ஆனா எடிட்டர் பிரான்சிஸ், அங்க எல்லா டைம்ல ஒருமிச்சு we are all time we are together. They are staying in my house, so that's why we got lot of time for discussing these things. அதுதான் ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ சார். பட் வந்து நீங்க அந்த படம் வந்து இன்னொரு கேட் ஓபன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி பர்சனலா நான் ஒரு ரைட்டர் ஃபிலிம் மேக்கர் ஆக போறதுனால நான் சொல்றேன், அது அந்த படம் வந்து அட்லீஸ்ட் சவுத் இந்தியன் ஃபிலிமுக்கு அது ஒரு கேட் ஓப்பன் தான். அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் அண்ட் அது என்ன கண்டென்ட்டோ அதை சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் அந்த வீடு நீங்க 2 டைம் அந்த வீடோட ஒயிட் ஷாட் இருக்கும், எக்ஸ்டீரியர் ஃபுல் டார்க், அண்ட் அதோட அந்த விஷயம் கன்வே பண்ணதும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ ஃபார் தி ஃபிலிம் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டினியூ பண்ணுங்க. நன்றி. ஹலோ, வணக்கம் ஜியோ சார். சார், ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி மூவி. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து அவங்க இந்த உமனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்றுக்கும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்கள் கேப்சர் பண்ணது மட்டும் நான் எஸ்பெஷலி அந்த ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து அவங்க ஜஸ்ட் அந்த டேபிளில் போடுறீங்களே, இங்கே கரெக்டாக இருக்கீங்களே, ஏன் வீட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லி அதில் என்ன இப்போ அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரியாக்ஷன்ஸ் அவ்வளோ லைவாக இருந்துச்சு, அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க எக்ஸாக்டாக? ஒவ்வொரு ரியாக்ஷனுமே அவங்க படம் த்ரூ அவுட்டாகவே பண்ணது.
துளசி செடியை சாப்பிடும்போது அவர் சொல்லும்போது அவங்க பேர் ரியாக்ஷன்ஸ். ஸோ அந்த ப்ரொட்டகானிஸ்டோடைய ரியாக்ஷன்ஸ் நீங்கள் ஷூட் பண்ணதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்ல அது வந்து முதல்ல நான் வந்து நிமிஷோட இந்த ஸ்டோரி ஃபுல்லா நரேட் பண்ணியது ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹர் கேரக்டர். அண்ட் இப்போ படத்துல இல்லாத விஷயம் கூட நான் வந்து நிமிஷா கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்ப என்னன்னா இந்த கேரக்டர் வந்து இப்படிதான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. ஆனா அதோட ஒரு ப்ரீலீட் இருக்குல்ல, அந்த பொண்ணோட அந்த சைல்ட்ஹுட், அந்த பொண்ணோட டீனேஜ், அவங்க வாய்க்கிற புக்கு, அந்த அவங்களுடைய ஃபேவரட் மூவிஸ், ஃபேவரட் கலர், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் நான் வந்து நாங்களோட டிஸ்கஷனுக்குள்ள வந்தது. சோ ஆனா அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை கரெக்டா நான் வந்து நிமிஷம் டைரக்ட் பண்ணிட்டு இல்லை. அந்த before the scene வந்து there is no kind of direction, that's only happen in 1 or 2 scenes only. Otherwise Nimisha know everything about this film, everything about the character. So that was a very easy process, shooting Nimisha's and Suraj sequence. You know everything about the character. அது என்னோட வேலை. அது வந்து அந்த கரெக்டா நான் வந்து அந்த கதையை சொல்லி கொடுத்தது, அதுதான் என்னோட அதுல எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலி. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆன்சரிங் சார். தேங்க்யூ. ஓகே ஜியோ சார், வாழ்த்துக்கள் சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஒரு கொஸ்டின் சார். சார் காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, அந்த படத்தோட ஸ்டோரிக்கு அந்த ரன்னிங்கில் பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்துச்சு சார். 1 hour 40 minutes இருந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு சார். மற்ற ஒரு சில படங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு லெவலில் ரொம்ப போர் ஆகும், ஒரு 1 hour 50 minutes 2 hours-ன்னு. பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்துச்சு சார். அது அந்த பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் சார். கொஸ்டின் என்னன்னா, படத்தில் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு சார். இது மேக்கிங் பற்றின கொஸ்டின் சார். எத்தனை கேமரா சார் யூஸ் பண்ணீங்க டூரிங் ஷூட்டிங்கில்? நம்ம வந்து ஒரே ஒரு கேமரா தான். அது வந்து Panasonic S1H கேமரா, அதில் தான் ஷூட் பண்ணியது. ஒரு கேமரா மட்டும்தான் இருந்தா. ஆனால் கொஞ்சம் இன்சர்ட்ஸ் எல்லாம் இருந்து அது வந்து வேற ஒரு கேமராவில் எடுத்துருக்கேன். ஆனால் ஷூட்டிங் டைம்ல இது வந்து சிங்கிள் கேம் மூவி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். Congratulations, director sir, for a wonderful as well as responsible movie. I have 2 questions, sir. One is, what is the budget of the movie? Did you find it easy to find the producer support, or what is the situation over there? Number 1, about the production side and the money involved in it. And secondly, here in some social media, I find one critic, like I don't know about your religious belief, but regarding that Sabarimala issue, did you face any oppression in Kerala? இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 1 crore முடிச்சுட்டாங்க இப்போ எல்லாமே. அது என்னன்னா, இது வந்து ப்ரொடியூசர்ஸ் நம்ம தான் ப்ரொடியூசர். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலேஜ் மேட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சேர்ந்து தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணது. நம்ம கேமராமேன், எடிட்டர், ஆல் டெக்னீஷியன் இன்க்ளூடிங் நிமிஷா, சுராஜ், எல்லாரும் இந்த படம் நடக்கிறதுக்காக, இந்த படம் ஹேப்பனிங் ஆகிறதுக்காக இந்த அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி அதனால இந்த சின்ன பட்ஜெட்ல இந்த படம் முடிக்க இந்த படம் அதுக்குள்ள தீர்ந்து. இனி என்ன, இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு வார்த்தையோட இருக்காது கூட. என்னன்னா, இந்த படம் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஏதாவது நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ், சோகால்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் கிட்ட போய் சொன்னா இந்த படம் ஒர்க் ஆகும், இந்த படம் வராது. Because they are not understanding what is about this film. So that's why we decided that we should produce this film. And the next question வந்து எனக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. இங்க ப்ராப்ளம் மேக்கர்ஸ் இருக்குது. அது வந்து என்ன ப்ரோக்ரஸிவான விஷயம் வந்தாலும் பிடிக்காத ஒரு கூட்டம் இங்க இருக்கு. அண்ட் இந்தியாவில் ஃபுல்லா இருக்கு. அவங்க தான் சின்ன சின்ன ஃபேஸ்புக் போஸ்ட் அப்படி எல்லாம் நம்ம வந்து ஹராஸ் பண்ண மாதிரி இந்த ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியால எல்லாம் இருந்தா அவ்வளோ நம்ம வந்து ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் மைண்ட் தட். ஸோ நோ அதர் இஷ்யூஸ் ஹேப்பன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ, நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிரேட் இண்டியன் கிச்சன். படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸில் மட்டும் ஒரே ஒரு டவுட் இருக்குது.
அந்த டவுட் மட்டும் முடிஞ்சா நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு சீனில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த அழுக்கு தண்ணியை அவங்க மாமனார் மேலேயும் புருஷன் ஹஸ்பண்ட் மேலேயும் ஊற்றிட்டு வெளியே நடந்து வருவா. நடந்து வந்து போய்கிட்டே இருப்பா. அதோட என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேயே படம் முடிஞ்சிருச்சு. ஒரு சூப்பராக நடந்து வருவா. அங்கேயே படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டு அவள் வந்து அவளுடைய இன்ட்ரெஸ்டில் வந்து பெரிய ஆளாக காமிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கீங்க. அந்த சீன் எதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். ஏன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன், ஆல் த கேர்ள்ஸில். ஸோ எல்லாருக்குமே இது வந்து காமன் தான். அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கணுமா அப்படின்றது எனக்கு டவுட்டு. அதை வந்து ஒரு வாக் பண்ணுற மாதிரியே முடிச்சிருக்கலாம் அப்படின்றது டவுட்டு. அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது இல்லாமல் உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ். இம்ரான், நீங்க சொன்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அங்கேயே படம் இருக்கலாம், நோ இஷ்யூஸ். மேபி அந்த வருஷம் வந்து மேபி லிட்டில் மோர் பெட்டர் ஐ திங்க் ரைட் நவ். தட் ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் நான் வந்து இது வந்து இந்த படத்தோட எந்த மாதிரி ஆடியன்ஸ் இந்த படத்தை எடுக்கும், இந்த படம் வந்து ஒரு கொமர்ஷியல் படமா அப்படி ஒன்றும் யோசிக்க மாட்டேன் இந்த டைம் ஆஃப் மேக்கிங். ஆனால் வந்து இது ஒரு பர்சனல் படம். அப்படி என்னன்னா நான் வந்து அந்த கேரக்டர், அந்த நிமிஷாஸ் கேரக்டரை as a filmmaker, as a writer, I'm in love with her. So I need her smile at the end. That's why all that sequence happened. நீங்க சொன்னது ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர். தேங்க்யூ ஃபார் தட் கமெண்ட். மேபி தட் இஸ் a better determination in the sense of ஏன் அந்த கொஸ்டின் கேட்டேன்னா, ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் போகும்போது அது கமர்ஷியல் ஆயிருது. அவருடைய ஆசையில அவர் ஒரு நாட்டிய டீச்சர் ஆயிடுறா அப்படின்ற மாதிரி அது ஒரு சிங்கிள் ஷாட்ல அப்படி முடிஞ்சு போயிருது. இதுனா அவளுடைய ஒரு இது மாதிரி இருக்கா, ஜெயில் மாதிரி இருக்கா, ஜெயில இருந்து வெளியே வர மாதிரி நடந்து வரா, அதோட முடிச்சிடலாமா? ஆனா என்னன்னு ஒரு விஷயம் கூட இருக்குள்ள இருக்கு இம்ரான். நான் வந்து அந்த கிளைமேக்ஸ் இந்த மாதிரி அல்ல பிளான் பண்ணியது. அது வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஒன்றும் இல்லை இருந்தது. அங்க இருந்து என்னன்னா இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங் தான். இப்ப என்னன்னா நிமிஷம் இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள வரும்போது அங்க நிறைய பொண்கள் இருக்கும். ஒரு மோர் தேன் 50 கேர்ள்ஸ் அங்க வேணும். அவங்க எல்லாம் வந்து டிஃப்ரெண்டான ஆர்ட் ஃபார்ம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து நிமிஷாவோட கோரியோகிராஃபியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. பிஃபோர் த ஸ்கிரீன் பிளே we are focusing lot of women. They are doing their art forms. So I am planned that I have to create a kind of art collage of women, and but I can't shoot that only because of this COVID pandemic issues. There is a lot of restriction at that time. அதுதான் வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ணது. அது வந்து நீங்க சொன்னது கரெக்டான மேட்டர் தான். நான் அதுல நான் உங்ககிட்ட நான் எக்ரி வித் யூ. தேங்க்யூ இம்ரான். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா இல்ல எப்படி சார்? நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டிஸ்கஷன்ல இருக்கேன். அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் டைம் ஒன்றும் ஆகலை. we are planning our next. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த ஃபிலிம் பத்தி டெக்னிக்கல் டீடைல்ஸ், சினிமட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ நான் இந்த படத்தை பத்தி ரசிச்சதை வந்து ஐ திங்க் ஐ ஷுட் ரெஜிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு யூ சார். ஆக்சுவலி திஸ் இஸ் ஐ திங்க் ஐ எம் ஓவர்வெல்ம்ட் இன் இன்ட்ராக்ட் வித் யூ. அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நான் ரசிச்சது ஆஸ் அ விமன், how I felt connected to the movie. Yeah. ஸோ குக்கிங் பத்தி வந்து அந்த என்ன குக் பண்றது வந்து சாதாரணமா வந்து டெய்லி டே டு டே டாஸ்க் தானே அப்படின்ற மாதிரி இல்லாம அதுக்கு எவ்வளவு வந்து ஒரு விமன் மெனக்கிட வேண்டியிருக்கு அப்படின்றத அந்த ஃபிலிம் ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த சீன்ஸ் வந்து அந்த வெசல்ஸ்ல அவங்க வந்து குக் பண்றத வந்து மெஜாரிட்டி ஆஃப் த சீன்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் த வே தே ஃபாலோ எட்டிக்வெட்ஸ் இன் ஹோம், அந்த டைனிங் டேபிள்ல அவங்க எப்படி சாப்பிடுறாங்க, அண்ட் த மேன் டூயிங் யோகா,
ஒரு மென்னுக்கு வந்து அந்த டைம் எவ்வளவு குவாலிட்டி டைமா கிடைக்குது, வேறன் த விமன் ஹேஸ் டு டை இன் த கிச்சன் அப்படின்ற மாதிரி இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்தியன் சொசைட்டில இன்னைக்கு வரைக்கும் இப்ப 2019 ரிலீஸ் ஆன சர்வேல கூட வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரமே 4 ஹவர்ஸ் வந்து இந்தியன் விமன் வந்து குக்கிங்லயும் சைல்டு டெவலப்மெண்ட்லயும் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. வேறன் இந்தியன் மென் வந்து ஒன்லி 25 மினிட்ஸ் தான் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2019 கூட சொல்லுது. And one more scene which I loved and close to my heart was the Sabarimala issue, because we too raised voices against it. Though I am from Tamil Nadu, அப்ப கூட வந்து we raised voice towards it, and அந்த இஷ்யூவை வந்து ரொம்ப அழகா ஒரு சீன்ல காமிச்சிருப்பாரு. And one more thing which I loved was அந்த பீரியட்ஸ் அப்ப எப்படி வந்து women are still இன்னும் வந்து சவுத் இந்தியால இருக்க வில்லேஜஸ் அண்ட் மோரோவர் இந்தியால இருக்க வில்லேஜஸ் எல்லாத்துலயும் வந்து இன்னும் மோசமா வில்லேஜஸ்ல ஊர்ல வந்து தனியா வந்து ஒரு ஹட் கூட இருக்கும் விமெனுக்கு. ஆக்சுவலி அந்த பீரியட்ஸ் அப்ப வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாரு டைரக்டர். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அந்த டைம்ல அந்த பொண்ணு கிடைக்கிற ஸ்பேஸ், ஷி வில் ரீட் டியூரிங் தட் டைம். ஆக்சுவலி அந்த வீக்ல அந்த பொண்ணு ரீட் பண்றதுக்கான ஸ்பேஸே வந்து அப்பதான் கிடைச்சிருக்கும். So I think these are wonderful scenes. And one more thing is she's speaking about sex. கொஞ்சம் ஃபோர் பிளே கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி that heroine will ask, and the man judging her for that. Actually that happens in Indian society. And இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்றது, that too in mass media, ஒரு மூவி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்றது வந்து இட்ஸ் a wonderful job. Hats off to you, sir. And I would really like to thank you from the bottom of my heart. This is really a great work. Looking forward to your future films also. Thank you. Thank you, yes. Thank you so much for your comments. இப்போ என்னன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லி இது முடிச்சிடலாம். இந்த ஆன்சர் அல்ல, என்னன்னா நான் வந்து கிச்சனுக்குள்ள வேலை எடுத்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி தான் வந்து நான் வந்து ஆஃப்டர் மை கிச்சன் லைஃப் ஐ சேஞ்ச் த லாட். பிகாஸ் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது இந்த மாதிரி தான் நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் புரிந்தது ஆஃப்டர் ஐ என்டர்ட் இன் டு த கிச்சன். ஒரு ஃபுட்டுக்கும் பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பாடு இருக்கு, உமன்ஸ் லைஃப் எவ்வளவு எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு. இந்த எனக்கே ஃபீல் பண்ணியாச்சு அடுக்கலா, அந்த கிச்சன் வந்து ஒரு ஜெயில் மாதிரி. ஸோ தட்ஸ் வை ஐ மேட் த மூவி. இஃப் ஐ எம் நாட் என்டர்ட் இன் டு த கிச்சன், தேர் இஸ் நோ கிரேட் இண்டியன் கிச்சன் மூவி. தேங்க்யூ, எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். And one more thing, sir, I would like to register. I don't know whether my perspective is right or wrong. Actually, that last scene, walk out பண்ற மாதிரி கூட முடிச்சிருக்கலாமேன்னு I think Imran raised a question. Actually, that last scene வந்து என்னோட பெர்செப்ஷன் படி I thought it as a moral of the film. Actually, ஏன் அந்த தண்ணிய கூட வந்து you can't take it, அத கூட வந்து நீ அம்மா தண்ணி இருக்கா, like I have seen lot of men actually in Tamil Nadu and even like all over in India, like depending on the mother or the wife for even a glass of water, you know. I think that last scene is the moral actually of the story and why it is happening அப்படின்றதுக்கான ரீசனா இருந்தது. லைக் பேரண்டிங்ல இருந்து எங்க இருக்க டிஃபரன்சஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருந்தது. I loved it personally. Thank you, sir. ஓகே, அது எனக்கு புரியுது அந்த நீங்க சொன்ன விஷயம். ஆனா இம்ரான் சொன்னது அந்த ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கு, மேபி அதுதான் பெட்டர். ஆனா நம்ம வந்து இந்த சீக்வன்ஸ் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணலாம், அந்த அந்த பையனுக்கிட்ட தண்ணி எடுக்கிறத விஷயம் எல்லாம். ஆனா அந்த வாக்கிங்குக்கு ஒரு பவர் இருக்கு, அங்கேயே படம் திருந்த ஒரு வேறொரு ஃபீல் தான். நான் வந்து எனக்கு ரெண்டுமே ஓகே தான், பட் அது ஒரு வேல்யூபிள் கமெண்ட். அதுதான் நாங்க அது எக்ரின்னு அது கூட எக்ரி பண்ணுன்னு சொல்றது. உங்கள் கமெண்ட்ஸும் வேல்யூ தான். So that's why I made that climax, only because I need a happy Nimisha at the end. So thank you so much. Yes. Hello, sir. Hello. Sir, first of all, big thank you, sir, for you, and big congratulations. Sir, as a woman, எனக்கு இந்த மூவி எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா, for me it's not like a movie. ஒரு டே டு டே லைஃப்ல ஒரு இப்போ நான் ஈவினிங் நான் பாத்திரம் கழுவும்போது கூட I just hesitated myself to keep my hand in the sink, even though it is my home. நான் வந்து அதை வந்து லைட்டாக ஹெசிடேட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி தான் எனக்கே இருக்குது.
ஸோ இது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லியும் நடக்கிற, நாங்க சந்திக்கக்கூடிய சில கஷ்டங்களோ இல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. எனக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த படத்துல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி சீன் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே எதையுமே ஒதுக்க முடியாது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் சீன் தான். என்ன வந்து உங்கள மோட்டிவேட் பண்ணுச்சு? லைக் இப்போ இந்த சிங்க் சீனா இருக்கட்டும், இல்ல கீழ அந்த சாக்க எடுத்து அந்த பைப்பு ஒழுகி இதாகிறதா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த வாட்டர் பத்தி சொல்ற சின்ன வேலை தான். ஸோ அத உன்னால பண்ண முடியாதான்னு கேட்கிற கேள்வியா இருக்கட்டும். சின்ன சின்ன இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் தான் ஆக்சுவலி. பட் இதெல்லாம் வைக்கணுன்ற ஒரு ஒரு மோட்டிவேஷன் அது உங்களுக்கு ஏன் வந்தது? ஏன் அத வைக்கணும்னு நெனச்சீங்க? அண்ட் வந்து இன்னொன்னு ஒரு கேள்வி வந்து, எல்லாருக்குமே ஒரு 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 படைப்பு ஒண்ணு குடுக்கும்போது, இல்ல ஒரு மூவி குடுக்கும்போது, ஒரு பீப்பிள் கிட்ட இருந்து பார்க்குறவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த இந்த அளவுக்கு வந்து இது மக்கள பாதிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி, ஒரு குட் இம்பாக்ட் குடுத்தா நல்லா இருக்கும். ஸோ வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த பீப்பிள்? இது எந்த அளவுக்கு வந்து பாதிக்கணும்னு நெனைக்கிறீங்க? திஸ் இஸ் மை கொஸ்டின் சார். நான் வந்து இப்போ என்னன்னா, நம்ம சொசைட்டி வந்து நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். சொசைட்டி இருக்கிற விஷயங்கள், அதுல இஷ்யூஸ். ஸோ இப்போ எங்க பிரச்சனை இருந்தோ, பிரச்சனை இருக்கிற நாடுகளில் இருந்தா நல்ல ஃபிலிம்ஸ், நல்ல கிரியேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம லாட் ஆஃப் வார் மூவிஸ் இருக்கு. வார் மூவிஸ்னா ஹாலிவுட் வார் மூவிஸ் இல்லை, அந்த யுத்தத்தோட இஷ்யூஸ், யுத்தம் ஆஃப்டர் த வார், பீப்புள் அஃபெக்டட், வார் அஃபெக்டட் பீப்புள் ஸ்டோரி, அதெல்லாமே ஒரு சொசைட்டி இஷ்யூ தான். பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் நல்ல நல்ல மூவிஸ் வரும். அதுதான் இங்கேயும் நடந்தது. இந்த இஷ்யூ நம்ம சொசைட்டில இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. எங்க உமன் இருந்தோ அங்க உமன் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னன்னா, நான் வந்து எப்போதுமே நம்ம வந்து சொசைட்டில எப்பளும் வாட்சிங். ஸோ அது வந்து நம்ம கிரியேட்டிவ் வேலையில அஃபெக்ட் பண்ணும். அதுதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் படத்துல வருது. இனியும் இந்த மாதிரி படம் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஆனா I have no idea about what is my next. So I am waiting. Thank you, Joe, for the question. Thank you. அதாவது ஆக்சுவலா நீங்க ஒரு ஆணா இருந்து வந்து அதை உணர்ந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே அது வந்து ஒரு ஓகே, அதுக்குள்ள வந்து நீங்க வந்து அவங்க எப்படி யோசிப்பாங்க, அந்த இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது இருக்கிறதே பெரிய, அதாவது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஒரு ஆணா இருக்கிறவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்க, ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்த புரிஞ்சு அதை வந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதுல வந்து ஆக்சுவலா வந்து நான் வந்து பார்த்துட்டேன். அதுவும் இல்லாம என் ஒய்ஃபோட பார்க்கும்போது கூட அவங்க கூட வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ எந்த இதுவும் சொல்லல. நார்மலா இந்த மாதிரி ஏதாவது படங்கள் பார்த்தா நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப எதிரான விஷயங்கள், இல்ல வந்து பெண் அடிமைத்தனத்தை சொல்ற விஷயங்கள், ஆணாதிக்க விஷயங்கள் இருந்து அவங்க வந்து சுட்டி காட்டுவாங்க. அந்த மாதிரி கூட எதுவும் நிறைய சொல்லல. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர்த்து கூட கேட்டேன். எல்லாருமே இதை ரொம்ப, யாருமே அதை பாண்டிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா அந்த படத்தை எடுத்திருந்தீங்க. அதுல வந்து குறிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மாமனார் கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப, அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது வந்து எப்படி அந்த குடும்ப செட்டப்ல அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாரு. ஆக்சுவலா அந்த குக்கர்ல கூட ஆக்குறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து விறகடுப்புல ஆக்குறதுக்கு வந்து விறகடுப்புல இருந்து அந்த கேஸுக்கு வர்றதுக்கு ஓகேம் பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த குக்கர்ல ஆக்குறதுக்குலாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது வந்து அந்த, அதாவது ஆனா ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாரு. ஆனா பாக்குறதுக்கு வெளியில இருந்து பாக்குறவங்க இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இயல்புல ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா. பட் அவங்க வந்து எப்படி வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஒரு ஆணாதிக்கம், ஆக்சுவலா வந்து அவங்க வந்து வந்து எவ்வளவோ நவீன கருவிகள் இருக்கும்போது வந்து இன்னும் போய் அந்த விறகடுப்புல எரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான வேலை. ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்குங்கிறத விட அந்த பாத்திரம் கழுவுறதுல இருந்து அது எல்லாமே நீங்க காமிச்சிருந்தீங்க. இந்த விறகடுப்புல எரிக்கிறனால பாத்திரம், அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். எங்க பாட்டியெல்லாம் ரொம்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க, அது ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ரொம்ப பிரமாதமா காட்சிப்படுத்திருந்தீங்க. அவர் மாமனார் வந்து கடைசி வரைக்கும் சாப்பிட்டாவே காமிச்சிருந்தீங்க ஆக்சுவலா. பட் இயல்பா ஒரு ஆணாதிக்கவாதியா இருந்தாலுமே அதாவது இப்படித்தான் இருப்பாங்க மனிதர்கள், அதாவது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தீங்க. ரொம்ப நல்ல ஒரு, என்ன சொல்றது, அது நல்ல ஒரு குடும்ப அமைப்புகள் வந்து எப்படி இருக்கு. அவர் வந்து பெரிய ரோல் பண்றாரு. மாமனார் ரோல் தான் வந்து பெரிய ரோல்.
அந்த குடும்பத்துல வந்து எந்த மாற்றமும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு வந்து அவருடைய ரோல் வந்து பெரிய ரோலா வர்ற மாதிரி காமிச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. அது வந்து என்ன சொல்றது, அது வேற எக்ஸ்டென்ட். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட் வந்துட்டு இந்த ஆண்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சமைப்பாங்கல்ல. ஆக்சுவலா என்னைக்காவது ஒரு நாள் வந்து தெருக்கூட்டுறது அந்த மாதிரியான அந்த ஸ்டில் எடுத்தெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு சமைக்கிறது ஒரு பெரிய வேலையான்னு சொல்லிட்டு அந்த கிச்சனை வந்து எவ்வளவு ஒரு, அதாவது சும்மா சமைச்சு மட்டும் போட்டு அதை ஒரு கிளீனா பண்ணாம அதை வந்து அந்த பாத்திரங்கள்லாம் அடுத்து வந்து அவங்க பார்க்கும்போது ரொம்ப அவங்க நார்மலா பண்றது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப ஒரு பெரிய செய்தி. என்னைக்காவது ஒரு நாள் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு சாம்பார் வச்சுக்கிட்டு ஒரு என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிட்டு வந்து எனக்கு சமைக்க தெரியும், நான் சமைப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அதனுடைய இதை வந்து ரொம்ப நல்லா வெளிப்படுத்தி காமிச்சிருக்கீங்க. அந்த டிஃபரன்ஸ் அவங்க வந்து எப்படி அந்த சமையல் எப்படி எடுத்துக்கிறாங்க, அது ஏதோ பெரிய வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அதை வந்து ஒரு ஃபேண்டசியா எடுத்து என்னைக்காவது நாள் பண்ணிட்டு சொல்றாங்க. இந்த 2 விஷயமே ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. மற்ற விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சோ திரும்பவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இது வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு திங்க் பண்ணி இதை வந்து நீங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு படமா கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய கரேஜ் வேணும். ஸோ அந்த வகையில வந்து எகைன் அண்ட் அகைன் ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ். தேங்க்யூ தமிழ் செல்வன். இது என்னன்னா இந்த எல்லா கேரக்டருமே நமக்குள்ள இருக்கு, நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கு, நம்ம வீட்டுல இருக்கு. அது வந்து தட்ஸ் வை அதெல்லாம் அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேல வச்சு படம் எடுத்தாச்சு. அவ்வளவுதான். ஆக்சுவலி மை கிரியேட்டிவ் வேலைன்னா அதுதான். இந்த ஆக்சுவல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் அதெல்லாம் எல்லாமே சேர்த்து வச்சதுதான். அதுக்குள்ள சின்ன கனெக்டிங் சம்திங், அவ்வளவுதான் நான் என்னோட கிரியேட்டிவ் வேலை. ஸோ இதெல்லாமே ரியல் லைஃப் ஸ்டோரி தான். இதெல்லாம் கேரக்டர்ஸ் எல்லாமே ரியல் தான். எல்லாவங்களும் எனக்கு புரியும், டைரக்டா புரியும். என்னோட வீட்டில் இருக்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் இருக்க, என்னோட ஒய்ஃபு வீட்டில் இருக்கு, ரிலேட்டிவ்ஸ்ல வீட்டில் இருக்கு. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் சொசைட்டில இருக்கு. ஸோ அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ தமிழ் செல்வன். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். I'm new to this platform and Joe, you have done a great thing in this male-dominated society and wow, it was just a wow. கிட்டத்தட்ட நான் எங்க வீட்டுல என்ன பார்த்து வளர்ந்தேனோ அதை உங்க படத்துல பார்த்தேன். ரொம்ப அருமை, பயங்கரம். இதே விஷயம் கிட்டத்தட்ட என்னுடைய பாட்டிக்கும் நடந்திருக்கு, எங்க அம்மாக்கும் நடந்திருக்கு, எங்க அக்காவுக்கும் நடந்திருக்கு, என் பிள்ளைக்குமே நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தை இந்த படம் வந்து உருவாக்கிருச்சு. So actually I do like reviews for movies, not like usual movies, like movies which are so different. ஸோ உங்க ஃபிலிமை வந்து நான் என்னுடைய சேனல்ல, யூடியூப் சேனல்ல நான் ரிவ்யூ பண்ணும்போது a friend of mine and I decided and we promised each other to help our women in our home. So that we made our promise and we asked our subscribers to do the same. Actually நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கூட ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கலாம். நம்ம அப்பாக்கு சாரி அம்மாக்கு, ஒய்ஃப்க்கு, இல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, சிஸ்டர்ஸ்க்கு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச உதவிகள், பாத்திரம் கழுவி தர்றது, காய்கறிகள் வெட்டி தர்றது, நமக்கு சமைக்க தெரியாது, ஓகே ரைட், பட் what all possible we can do. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ we took, நானும் என்னுடைய ஃப்ரெண்டும். You made it, sir. Because of you we started respecting our women in a society like India. Oh my god, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பிகாஸ் என்னுடைய அப்பா எங்க அம்மாவை என்ன பண்ணாரோ, எப்படி நடத்தினாரோ அதை நான் பார்த்தேன் உங்க படத்துல. வாவ், கிரேட் சார். அண்ட் ஐ வாஸ் லைக் two things hit on my head so hardly, which is நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தர்றோம் அப்படிங்கிறது 2வது பட்சம் தான். ஸோ நம்ம குழந்தைகள் நம்ம கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். யூ புட் தட் அட் ரைட் பிளேஸ். எங்க அப்படின்னா அந்த கிளாஸ் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது நீ போய் குடுறா அப்படின்னு சொல்லி தட்டி விடுற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு இடம். ஐ வாஸ் லைக் வாவ். ஸோ நம்ம வந்து நம்ம பசங்களை வந்து பொண்ணுங்களுக்கு தான் நம்ம அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வி கிவ் சோ மச் discussions, we made them so many barriers and we stopped them to do this, not to do that.
பட் வாட் அபவுட் மென்? ஸோ ஈவன் என்னுடைய ஃபேமிலியில என்னுடைய தம்பி முறை வேணும், அவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்துறான் வைக்கிறான் அப்படின்னா அதை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆனா அவனுக்கு வந்து ஒரு குழந்தை ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னா உடனே எல்லாரும் சேர்ந்து அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப என்னடா இது, அவனுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்துக்கு, அதாவது தான் பிள்ளைக்கு ஒரு நியாயம், தன்னுடைய பெண் குழந்தைக்கு ஒரு நியாயம், வேறு ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு நியாயம், அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து நம்ம சொசைட்டி இன்னைக்குமே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான், மத்தபடி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ ஹாவ் செட் வாட் யூ ஹேவ் டன், லைக் வாவ். கடைசியா இருக்கக்கூடிய அந்த டான்ஸ் எதனால யூ ஹேட் தட் ஹிட்? I just wanted to ask you that, sir. Why not Kathakali or some other thing? Why that particular dance? What is the reason? Thank you, Basha. Is it audible? My நான் முதல்ல சொல்லியாச்சு, what is the reason behind that dance happened in that film. இப்போ என்னன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வேற மாதிரி நான் பிளான் பண்ணியது, அது நடக்காது வந்தது பிகாஸ் ஆஃப் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ என்னன்னா நான் வந்து என்னோட ஒரு அந்த டான்ஸ்ல மெயின் ஃபீமேல் லீடு, அதுல லீட் பிளக்னு பொண்ணு இருக்கு, அவங்க பேரு ஷாம்பவி. அவங்க என்னோட படத்துல நேற்று 2 படத்துல நடிச்ச பொண்ணு. நான் அவளோட வீடு இந்த லொகேஷன் கிட்ட தான். நான் ஒரு 1 day பிஃபோர் ஷூட்டிங், ஐ திங்க் தட் ஜஸ்ட் பிஃபோர் 2 or 3 days பிஃபோர் த ஷூட், நான் வந்து அவளோட வீட்டுல போயிடுச்சு. அந்த வீட்டுல இருக்கும்போது ஷீ இஸ் அ டான்சர். ஸோ ஐ ஆஸ்க் ஹர் தட் எனி கைண்ட் ஆஃப் வீடியோஸ் யூ ஹாவ், ஜஸ்ட் ஷோ மீ. தென் அவன் வந்து லேப்டாப்ல ஒரு வீடியோ காமிச்சது. அது வந்து ஸ்டேட் லெவல் டான்ஸ். அது வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ், அது வேற கான்செப்ட், மகாபாரதம் கான்செப்ட். ஆனா வந்து எனக்கு அந்த கோரியோகிராஃபி, இந்த பொண்களோட டான்ஸ் கோஆர்டினேஷன் ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் ஆயிட்டு அங்க டீமுக்கு எல்லாமே தோன்றிடுச்சு. ஸோ அன்னைக்கு தான் நான் வந்து அந்த கோரியோகிராஃபரை கால் பண்ணி, we need a dance, a kind of dance like this to our movie. அப்படிதான் அது வந்து இந்த மாதிரி கிளைமேக்ஸ் டான்ஸ் ஆகி, இதுதான் ரீசன், அந்த டான்ஸுக்கு ரீசன் எப்படி அந்த டான்ஸ் இந்த படத்துல வந்தது. ஆனா அந்த மகாபாரத டான்ஸ் போது அந்த எண்டில் நான் வந்து என்னோட கண்ணு நிறைஞ்சாச்சு. நான் வந்து என் பக்கத்து என்னோட எடிட்டர் இருந்தது, அவங்களோட கண்ணு கூட நிறைஞ்சு இருந்தது. ஆனா அவ்வளவு அழகான டான்ஸ் தான் அது கூட. அந்த மாதிரி தான் நம்ம கிளைமேக்ஸ் டான்ஸ் இருக்குது. அது சேம் கோரியோகிராஃபர், அவங்க பேரு வந்து சாபு வந்து கோரியோகிராஃபர் பேரு. அவர் வந்து நிறைய யூத் ஃபெஸ்டிவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் காம்படிஷன் எல்லாம் நிறைய டைம் கண்டினியூஸா வின்னர் ஆகிற டான்ஸ் டீமோட கோரியோகிராஃபர். அது வந்து சாபோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இப்படிதான் அந்த டான்ஸ் வந்தது. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். த கிரேட் இந்தியன் கிச்சன் படைப்புக்காக உங்களுக்கு என்னோட நன்றி கடனை செலுத்த விரும்புகிறேன் சார். அதே டயத்தில் இந்த இதில் வந்து ஒவ்வொரு ஆணுமே பார்க்க வேண்டிய படம் சார். இது பெண்களுக்கான படம் இல்லை, இது ஆண்களுக்கான படம். இந்த படத்தின் மூலியமாக எல்லா ஆணுக்குள்ளேயும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்து ஏற்படும். அதோட சதவீதம் தான் ரெஃப்ளெக்ட் ஆகுமே தவிர, இதை பார்த்து குற்ற உணர்ச்சி ஏற்படாத ஆண்கள் வந்து இந்த நம்ம சமூகத்தில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி எனக்கு 3 கொஸ்டின் சார். ஒன்று, நீங்கள் இதுக்கு முன்னாடி பெரியாரோட பெண் ஏன் அடிமையானால் படிச்சிருக்கீங்களா? ஏன்னா எனக்கு ஃபுல்லாமே அதை எடுத்து ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும், பெர்ஃபெக்டாக அந்த ஒரு இதில் இருந்துச்சு. இன்னொன்று, நீங்கள் ஏன் ஆர்ஆரை ஃபுல்லாக தவிர்த்தீங்க? அதே மாதிரி இந்த நாட் உங்களுக்கு தோண ஆரம்பித்ததுலேருந்து அது ஸ்கிரிப்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் டைமிங் எடுத்துச்சு சார்? இதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக. தேங்க்யூ சார். இப்போ என்னன்னா, எனக்கு வந்து இப்போ வந்து 10:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலி 10:30க்கு ஒரு மீட்டிங் இருக்கு. இப்போ നിങ്ങൾക്ക് இது கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரான்சிஸ் இருக்கு இந்த நம்ம படத்தோட எடிட்டர். நானும் ஃப்ரான்சிஸ் நான் நேற்று சொல்லிடுறேன், நாங்கள் எல்லாம்
all time we are together. So that's why editing, cinematography எல்லாமே நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பிஃபோர் த ஷூட். ஸோ ஃப்ரான்சிஸுக்கு இதை பற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அபவுட் திஸ் ஃபிலிம், அபவுட் யுவர் கொஸ்டின்ஸ், Francis can answer. Thank you for the invitation. Arun, thank you so much for this night. இது வந்து தமிழ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற லாங்குவேஜ். தமிழ் படம் பார்த்துட்டா இவ்வளோ இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்தது. ஆனா நான் வேற ஏதாவது தமிழ் படிக்கல. இது வந்து எனக்கு தெரியும், இது வந்து நாட் கரெக்டான தமிழ்னு எனக்கு தெரியும். பட் நீங்க எல்லாம் மன்னிச்சிடுங்க. And thank you so much for everyone for the invitation, for the questions. And எனக்கு வந்து இது கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்பெஷலான நைட்டு தான். 1 hour ஆல்மோஸ்ட் தமிழ் பேசிட்டே இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூவி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மூவியில் நிறைய விஷயம் எனக்கு எல்லா விஷயமே பிடிச்சிருது. பட் எனக்கு வந்து ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குது சார். ஸோ அதில் என்னென்னா, இந்த மூவியில் பிடிச்ச விஷயம், நீங்கள் எடுத்து காமிச்ச விஷயம்னு பார்த்தா, நான் வந்து பர்டிகுலராக ரசித்த சீன் வந்து நிறைய விஷயம். அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க அந்த முருங்கைக்கோ தோலை துப்பி போட்டதுலேருந்து அவங்க எடுத்து தூக்கி போடுறதுலேருந்து அந்த பொண்ணு காமிச்ச அருவருப்புலேருந்து அழகாக காமிச்சிருப்பீங்க. இந்த விஷயம் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அழுக்கு தண்ணியை ஊற்றுறதுலேருந்து அவளோட அருவருப்பு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே அந்த மூவியில் நல்லாவே காமிச்சிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இந்த படம் எல்லார் வீட்லேயும் எக்ஸாக்டாக டே டு டே லைஃப்பில் நடக்கிறது. பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அந்த லாஸ்ட் சீனில் நிமிஷா வந்து ஓகே அந்த இடத்த பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு அவளோட உலகத்துக்கு போயிட்டா. ஸோ நிமிஷாவுக்கு ஒரு அந்த விஷயம் பிடிக்காதனால வெளியில் வந்துட்டா. அதே பிளேஸில் இன்னொரு பெண் வந்து பணிப்பெண்ணாக வரா. ஸோ அப்படி இருக்கும் போது நிமிஷாவோட விஷயத்தில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. பட் அந்த ஆளுக்கு வந்து திருப்பி இன்னொரு பெண் கிடைச்சி, நீ போனால் என்ன இன்னொரு பெண் வந்துட்டா அப்படின்ற மாதிரி தான், இன்னொரு பெண் எனக்கு வேலை செஞ்சு வந்துட்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எந்த மென்டாலிட்டியில் வச்சிங்க அப்படின்றது எனக்கு தெரியணும் சார். ஸோ அதில் ஏதாவது மீனிங் இருக்கா, இல்லை அதுக்கு என்ன மென்டாலிட்டியில் வச்சிங்க அப்படின்றது? இப்போ என்னன்னா, நான் வந்து அந்த மெயின் லீடு எகெயின் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, ஃப்ரம் மை வியூ அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி ஆளுகள் இங்கே இருக்கு. அது நடந்துட்டே இருக்கும். நமக்கு அவங்க அந்த மாதிரி ஆளுகளை போய் மாற்ற முடியலை. தே ஆர் ஃபாலோயிங் எ சிஸ்டம். அது இங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி லைஃப் இந்த வெளியே வரணும்னு ஆசைப்பட்டா அவரு வெளியே வரும். அதுதான் அவரு வெளியே வரும். அந்த வெளியே வருது நாட் ரொம்ப ஈஸி. அதுதான் நான் மீன் பண்ணிது. அந்த மாதிரி ஆளுகள், அந்த மாதிரி இஷ்யூஸ் இங்க இன்னும் இருக்கும். ஸோ தட் வில் கண்டினியூ தேர். பட் the same time, if you got to getting out from that this kind of frustrated life, so அதுதான் நான் வந்து அந்த சீக்வன்ஸ்ல நான் வந்து பிளான் பண்ணியது. அதுதான் நான் மீன் பண்ணி. தேங்க்யூ விஜய். இஸ் திஸ் for you?